மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளியில அமெரிக்கால நியூ ஓர்லியன்ஸ் என்ற நகரத்துல ஷம்சுடீன் ஒரு நபர் ஒரு கெப்பண்டியை வச்சு மிக பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட 15 பேர் இறக்கிறதாகவும் 35 பேருக்கு அதிகமானவங்க பயங்கரமான காயங்களுக்கு உள்ளாகிறதாகவும் ஆகி போச்சு. இது சம்பந்தமாக அமெரிக்கா சொன்ன விஷயம் என்னடா, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு விசாரணைகள் எல்லாம் துரிதப்படுத்தினாங்க. விசாரணைகள்ல பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்லப்பட்டது. ஷம்சுடீன் யாரு, எதுக்கு பண்ணினான், இதுக்கு பின்னால் இருந்த காரண காரியங்கள் என்ன, அந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் கூட்டும். இந்த தாக்குதல் குறித்து ஆரம்ப செய்தியை இந்தியா ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவுல தூக்கி பேசிச்சு. ஆனா பிந்தி வந்த செய்திகள் எதையுமே அந்த ஊடகங்கள் சொல்லல. அந்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல இந்த இன்சிடென்ட் எப்படி பதிவாகுது அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதலாவது என்ன நடக்குதுன்னா, நியூ இயருடைய அந்த இரவு கிட்டத்தட்ட 3 மணி அளவு இருக்கும். இந்த பொழுதுல இந்த ஷம்சுடீன் ஜப்பார் என்ன பண்றாருன்னா, ஒரு கெப்பண்டிய ஹயருக்கு எடுக்கிறாரு. எடுத்தவர் 2 வீடியோவை ஒளிப்பதிவு செய்யறாரு. அதுல ஒன்று தனது குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க இது விரோதத்தின் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ISIS அமைப்போட இணைந்ததை அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டுன்னு மட்டும் நீங்க நினைக்காதங்க, அந்த புரிதலை உண்டாக்குறது தான் இந்த காணொளி அப்படின்னு சொல்லி அதை தன் மனைவிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அப்படியே நியூ ஓர்லியன்ஸ் நகரம் நோக்கி பயணிக்கிறாரு. அந்த இடத்துல 2வது ஒரு வீடியோவை அவர் பதிவு செய்யறாரு. அது ஒரு பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு பக்கத்துல. அந்த காணொலி தெளிவில்லாம இருந்ததாக அமெரிக்கா சொல்லுது. காரணம், இருள் சூழ்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த காணொலியோடைய அவர் அப்படியே மிக வேகமாக பயணிக்கிறாரு. குறித்த இன்சிடென்ட் நடந்த அந்த பகுதிக்குள்ள தன் ட்ரக் வண்டியை உள்ள நுழைச்சி, அது டூரிஸ்ட் ஏரியான்னு சொல்லப்படுது. அதுல அன்றைய நாள் கல்யாணத்துல ஈடுபட்டவங்க இரவுடைய இறுதி பகுதியில் அப்படியே டேடா இருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த வாகனம் மிக பயங்கரமா உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்சி எல்லா பக்கங்களும் தாறு மாறாக முட்டி நெசுக்கி நவிச்சி அப்படியே பயணிக்குது. ரிவர்ஸ்ல வருது, சைடு எடுக்கிறான். இப்படி எல்லா பகுதிகளிலும் மக்களை நெசுக்கி சின்ன பின்னாமா ஆக்கினத்தோட இறுதியாக அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கி பெரியல இருந்த போலீஸ்காரர்களை தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் பதிலுக்கு போலீசார் சுட்டதுல அவன் அப்படியே இறக்கிறதா போச்சு. அந்த கெபுக்குள்ள ISIS கொடி இருந்ததாகவும் சொல்லப்படுது. உடனடியாக அமெரிக்கா முதற்கட்டமாக இந்த கொடி, இவனுடைய வீடியோ எல்லாத்தையும் வச்சு சொன்னது இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்த சந்தர்ப்பத்துல இதே நாள் இதே கணம் ட்ரம்முடைய ஹோட்டலுக்கு முன்னால ஒரு கார் குண்டு தாக்குதல் நடக்குது. அந்த கார் குண்டு தாக்குதலை நடத்தினவர் அப்படி அவனும் இறந்து போறான். 7 பேர் காயமடைகிறாங்க. வேற எந்த சேதங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதே இரவு இன்னொரு தாக்குதல் நடக்குது. 3 தாக்குதல்கள் ஒரே தினத்துல நடந்ததுனால அமெரிக்கா ரொம்பவே குழம்பி போயிருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல முதற்கட்டமாக தான் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கும், இதை அனைத்துக்கும் லிங்க் இருக்குதா அப்படின்றத ஜோ பைடன் ஒத்து போற எந்த விஷயங்கள் இருக்குதா, இதுகளுக்கு தொடர்பு இருக்குதா என்ற ஒரு விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சரி, இந்த கதை இப்படியே இருக்கட்டுமே. இப்ப இந்த ஷம்சுடீன் ஜப்பார் யாரு அப்படின்றத இப்ப உளவுத்துறை வெளியே சொல்லியிருக்குது. ஷம்சுடீன் ஜப்பார் இவர் 42 வயது மதிக்கத்தக்கவர். ஆப்பிரிக்கா அமெரிக்க பிரஜை, அப்படின்னா ஆப்பிரிக்கால இருந்து அங்க குடியேறினவங்க. ஜப்பார் அவருடைய தந்தையின் பெயர். இந்த ஜப்பார் என்ன பண்றாருன்னா, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாத்தை தழுவுறாரு. அவர குழந்தைகளுக்கு எல்லாமே அரபு பெயரைத்தான் வைத்தாரு. அதுல யாருமே முஸ்லிம்களாக வாழ்ந்ததில்லை என்று அந்த பிரதேசத்து மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் அவங்களோட வாயிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தைகளை கூட நாங்க கேட்டதில்லை. அதே பகுதியில் இருக்கிற பள்ளி வாயல்கள், 2 பள்ளி வாயில் இருக்குது. 2008ஆம் ஆண்டுல இருந்து நான் அங்க வாழ்கிறேன். ஆனா அவர்கள் ஒரு பொழுதாவது அந்த குடும்ப உறுப்பினர்கள் பள்ளிக்கு வந்ததாக நான் காணல. அவங்க முழுக்க சேஜுகளோட தான் அவங்களுடைய பயணம் இருந்தது என்ற ஒரு விஷயத்தையும் அங்கு சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்த ஷம்சுடீன் என்று சொல்றவர் ஓரளவு மார்க்கப்பற்றோட ஒரு இஸ்லாமிய அமைப்பில் வாழ்ந்தார் என்ற கருத்தும் அங்க சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நேரம் இந்த ஷம்சுடீன் சிறு வயதிலே இருந்தே ஒரு கெட்டிக்கார பையனாக வளர்றாரு. பாடசாலை மட்டத்துல திறமையான பிள்ளையாகவும் அமைதியான சுபாயம் கொண்டவராகவும் வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி போற நேரத்துல தொழில் ரீதியாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2007ல இருந்து 2015 வரைக்கும் இராணுவத்துல ஒர்க் பண்றாரு.
என்ன என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற ஒரு நிபுணத்துவ பகுதியில் வந்து இவர் இராணுவத்தில் வேலை செய்கிறாரு. அதுக்கு பிற்பாடு 2020 வரைக்கும் அவர் இராணுவத்திலே வேலை செஞ்சு ஒரு நல்லொரு இடத்துக்கு வந்து முதல் சார்ஜன் பதவிக்கு வந்து அந்த 2020 இவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை பதவி விலக்கி இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது எதனால, எதுக்கு என்ற காரணங்கள் எதுவுமே அங்கு சொல்லப்படலை. இவர் வந்து இராணுவத்தில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. ஒரு சாதாரண ஒரு குணம் படைத்தவராக, சாது கொண்டவராகத்தான் இவர் இருந்தார் என்றும் சொல்லப்படுது. சரி, இவருக்கு என்னதான் பிரச்சனை, எங்கிருந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த குடும்ப பின்னணியை தேடி பார்த்ததுல அங்கதான் சில சில பிரச்சனைகள் அவருக்கு உருவாகுது. இவர் வந்து 3 திருமணங்கள் முடிச்சவர், அதுல 3 டிவோர்ஸ். 2012 ஆண்டு வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அதுல அவருக்கு 3 குழந்தைகள். இவர் கோர்ட்ஸ்ல ஒரு கேஸை போட்டா இவரோட வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸும் கொடுத்தாச்சு. 2012 ஆண்டுல டிவோர்ஸ் நடந்தாச்சு. இப்படியே போற நேரம் கோர்ட்ஸ் சொல்லிச்சு இவருக்கு வந்து மாதாந்தம் இவர் கொடுக்க வேண்டிய மனைவிக்கான அந்த பராமரிப்பு தொகை குழந்தைகளுக்காக $1350. இப்ப என்ன பண்றாருண்டா, இராணுவ தொழிலும் கிடையாது. அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலைக்கு செய்யறாரு. இந்த சுமைகளுக்காகவே அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாரு. அந்த தொழிலும் சரியாக நடக்கல. இவர் உடனடியாக என்ன பண்றாருண்டா, அந்த வைஃபுடைய லோயருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. அந்த கடிதத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வாடகைகள் கூட என்னால் கொடுக்க முடியாது, $27,000 எரியஸ் ஆயிருக்குது. அதே போல இந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய தொகை $28,000 என்னால் இதெல்லாம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை லோயருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி தொழில் இல்லாம ஒரு தொழிலுக்கு போனவர் அந்த தொழிலும் லொஸ்ட் ஆகி மனைவி இல்லாம இப்படி வாழ்ற அந்த சந்தர்ப்பத்துல இன்னும் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமானதுனால அந்த பிரதேசத்துல இருந்து அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு அவர் வேறொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. ஷிஃப்ட் ஆனவர் என்ன பண்ணினாருடா, தனிமையிலே வாழ ஆரம்பித்தாரு. யார் கூட பேசுறது இல்லை, யாரோட உறவிச்சுக்கிறது இல்லை, குடும்பங்களை சந்திக்கிறது இல்லை, வெறுமனே ரூமுக்குள்ள அடைஞ்சு மட்டும் கிடைக்க ஆரம்பிச்சாரு. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணடா, மனைவி இன்னொரு வழக்கை தாக்கல் செய்யறா. அது என்னடா, எனது கணவர் என் குழந்தைகளையும் என்னையும் கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனடியாக கோர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு வழக்கை எடுத்து சொன்னது, இதற்கு பின்னால் நீங்கள் குழந்தைகளோடு பேசுவது கதைப்பது வேண்டாம் என்று சொன்னதுல இருந்து இவருக்கு மனைவி கிடையாது, குழந்தைகளுடைய உறவும் கிடையாது, தொழிலும் கிடையாது. இப்படி இறுக்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ற நேரம் தான் இவர் எடுத்த முடிவு என்னன்னா, குடும்பத்தை எப்படியாவது தாக்கணும், அவங்கள முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ ஆசை மேலிட்டதால் என்னவோ அந்த ஒரு விஷயத்த அவர் செய்யல. அவருடைய திட்டத்தை மாத்தி இந்த அப்பாவி மக்கள் மீது மோதி ஒரு தாக்குதலை நடத்துறதாக அந்த சம்பவம் அமைஞ்சிருக்குது. சரி, இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக அப்பாவி மக்களை இவர் இலக்கு வச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் தான். 3 திருமணங்கள் டிவோர்ஸ்ன்றதே சொல்லுது இவர்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. ஏன் சொந்த குழந்தைகளை மிரட்டாரு, ஏன் குடும்பத்தை கொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த ஒரு விஷயம் வெளியே சொல்லப்படல அப்படின்றதான் நமக்கு இருக்கிற கேள்வி. சரி, இவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எதனால இப்படி செஞ்சாரு? ஒரு மார்க்கர் பின்பற்றுவன் தன்னை குடும்பத்தை கொல்லணும்னு நினைக்கிறதோ அல்லது பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை கொல்லணும் என்று நினைக்கிறதோ அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். எனவே இங்க நமக்கு தெரியுற விஷயம், எதனால இவர் இப்படியான இடத்துக்கு போனாரு, குடும்ப பின்னணி தான் காரணமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் காரணம் கிடையாது. குடும்பம் சிதைவடைவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அந்த ஒரு காரணத்தை எந்த ஊடகங்களும் வெளியே சொல்லல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ட்ரம் ஹோட்டலுக்கு முன்னால ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எவ்வகையான சம்பந்தமும் இல்லை என்பதை FBI சொல்லியிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் அவங்க தேடி பார்த்ததுல எங்கேயுமே அந்த கார் குண்டு தாக்குதலுக்கும் ஷம்சுடீனுக்கும் எந்த தொடர்பும் இருந்ததில்லை. எங்கே பேசிக்கொண்டதாகவோ எங்கே சந்திச்சு கொண்டதாகவோ ஒரே நைட்ல இவங்க கலந்து ஆலோசிச்சதாகவோ எதுவும் இல்லை. எனவே அமெரிக்க உளவுத்துறை சொல்லுது, இந்த 3 தாக்குதலும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதும் கிடையாது, இவங்களுக்கு பின்னால யாரும் கிடையாது. அப்படியாக இருந்தால் இந்த தாக்குதல் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் குண்டு தாக்குதலை நடத்தியவர் ஒரு இராணுவ வீரர், இவரும் ஒரு அமெரிக்க இராணுவ வீரர். அப்படியாக இருந்தா எதனால இந்த நிலை, எந்த கெண்டக்கும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை இந்த தாக்குதலுக்கு இடையில. அப்ப எதற்காக 2 பேரும் இராணுவ வீரர்கள் இதை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான காரணம் அமெரிக்க இராணுவத்தினுடைய கட்டமைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க இராணுவம் அந்த நாட்டுல அதே மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் அவங்க வாழ்றாங்க, யுத்தங்களுக்காக போயிருக்கிறாங்க. இதுல முதலாவது தரவு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவுடைய கட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற, அமெரிக்க நாட்டுக்குள்ள இருக்கின்ற அந்த இராணுவ வீரர்களை 14% என்ன பண்றாங்கடா,
வாழ்ந்தது போதும், வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வோடு வாழ்றாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. 5.3% என்ன பண்றாங்கடா, தற்கொலைக்கான திட்டங்களை தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 2.4% தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதுக்கு மேல வெளிநாடுகள்ல இருக்கின்ற ராணுவ வீரர்கள், குறிப்பாக ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகள்ல யுத்தத்திற்காக 1.5 மில்லியன் ராணுவத்தை அமெரிக்கா அனுப்பியிருந்தது. அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் மன நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூக்கமில்லை, பசி இல்லை, நிம்மதி இல்லாமல் அவர்களுக்கு இப்படியான நோய்கள் பிடித்திருக்கிறது என்ற ஒரு அறிக்கை சொல்லுது. அந்த 3 லட்சம் பேரையும் அமெரிக்கா உடனடியாக நாட்டுக்கு எடுத்து சிகிச்சை அளித்ததாகவும் சொல்லப்படுது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷம்சுதீன் ஜப்பார் ஆப்கானிஸ்தான் யுத்தத்துல கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. எனவே அவரும் ஒரு மனநோயாளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். காரணம் என்ன, 2012 தனது மனைவியை டிவோர்ஸ் பண்றாரு. அதுக்கு பின்னால 3 மனைவிமார்கள், 2 மனைவிமார்களை தலாக் சொல்றாரு. இப்படியான ஒரு பிரச்சனை இந்த தாக்குதல் நடக்கும் வரைக்கும் இவர் ஒரு உள நோயாளியாக, மன நோயாளியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எந்த ஊடகங்களும் சொல்லல. ஆனா இறுதியாக அமெரிக்கா இவருடைய வாழ்க்கை முறைமை, இவருடைய சிக்கல்கள் என்ன என்பதை பின்பு சொல்லி இருந்தது. ஆனா எந்த விஷயங்களும் வெளியில் எந்த ஊடகங்களிலும் சொல்லப்படல. எனவே இங்க நமக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் குண்டு தாக்குதலை செய்தவன் இறந்து போனான். ஆனா அதை எந்த ஒரு பயங்கரவாத செயலாகவும் அவங்க அலௌன்ஸ் பண்ணல. ஆனா ஷம்சுதீன் என்ற பேர் வந்ததுனால அது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக சொல்ல நினைக்கிறாங்க. இங்க என்னண்டா, ஐஎஸோட இவனுக்கு தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா பிசிக்கலா இருந்தது இல்லைன்னு சொல்லி அங்க அறிக்கை சொல்லுது. காரணம், இவர் 2 விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒன்று எகிப்துக்கு போயிருக்கிறாரு, இன்னொன்று கனடாக்கு போயிருக்கிறாரு. எனவே பிசிக்கலா அவர் அந்த அமைப்போட சேர்ந்ததாக எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை இன்டர்நெட் ஊடாக இந்த தொடர்புகளை வளர்த்து கொண்டாரு என்னவோ தெரியல. இருந்தாலும் அங்க இருக்கின்ற விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சமூக பொருளாதார கோட்பாட்டின் காரணமாக அப்படியான பிரச்சனையால் ஏற்பட்ட ஒரு விளைவாக தான் பார்க்க முடியுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த செய்திகள் எதுவுமே இந்திய ஊடகங்கள்ல வரல என்பதுதான் நமக்கு வலிக்கிற ஒரு விஷயம். ஒரு இன்சிடென்ட் நடந்தா இந்திய ஊடகங்கள் நிறைய வீடியோக்களை போடுவாங்க. ஆனா ஜப்பார் விஷயத்துல, ஷம்சுதீன் ஜப்பார் விஷயத்துல ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க. ஏன் அடுத்த வீடியோக்கள் வெளியே வரல, வீடியோக்கள் அவங்க வெளியிடலண்டா, அவங்களுக்கு தேவையானது இஸ்லாத்திய முஸ்லீம்களை பயங்கரவாதிகளை காட்டணும், அதை காட்டியாச்சு, அப்படியே கடந்து போயாச்சு என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே ஷம்சுதீன் ஜப்பார் என்பவர் அவர் குடும்ப பின்னணிகளை வேறு விதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு மனநோயாளியாக வாழ்ந்திருக்கிறார். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், எக்கனாமிக் பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்த இந்த ஷம்சுதீன் ஜப்பார் ஒரு மனநோயாளியாக இருந்திருக்கணும். மன அழுத்தத்தின் காரணமாக தான் இதை செஞ்சிருக்கணும் என்பது எமது பார்வை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎஸ் என்பது இஸ்லாமியர்களே கிடையாது. இஸ்லாமிய சிந்தனைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அரபு உலகம் அவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கின்றா, அவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது, அவர்களுடைய சிந்தனைகள் இஸ்லாத்தோடு ஒத்துப்போவதில்லை, அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் என்ற சொல்லியும் கூட இன்னும் அது இஸ்லாத்தோடு முஸ்லிம்களுடன் சேர்த்து பேசப்படுவது என்பது ஊடக தர்மமாக இருக்காது என்பது எமது பார்வை. ஷம்சுதீன் ஜப்பாருக்கும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஷம்சுதீன் ஜப்பார் என்பவர் ஒரு தனி மனிதர். அவருடைய வாழ்க்கை பிரச்சனை அமைந்திருக்கிறது, தொழில் பிரச்சனையாக இருந்திருக்கிறது. எனவே அவர் சந்தோஷமாக யார் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எனவே அதனால் தனது ஆத்திரத்தையும் தன்னுடைய கோபத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டியிருக்கிறார் அப்பாவி மக்கள் மீது. எனவே அந்த உயிரிழந்த அந்த அப்பாவி மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் மீசான் டிவி தெரிவித்துக் கொள்கிறது. எனவே இந்த ஒரு விஷயத்துல நமக்கு இருக்க வேண்டிய புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முஸ்லீம் செஞ்சுட்டா அது பயங்கரவாதம் என்று சொல்லுகின்ற சித்தாந்தம் முடியணும். அதுக்காக ஊடகங்கள் துணை போகக்கூடாது என்பதுதான். எனவே சரியான புரிதலை ஏற்படுத்துவதுதான் இந்த காணொளியுடைய நோக்கம். அமைதியாக வாழ வேண்டும், அமைதியான உலகம் வேண்டும். அதற்கு அமைதிக்காக உழைக்கின்றவர்களாக நாம் ஆர்வமாக ஒரு மதத்தை சாடுவதோ இனத்தை சாடுவதோ என்பதை தாண்டி யதார்த்தத்தை புரிந்து மக்கள் மத்தியிலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஊடகத்துக்கான தார்மீக பொறுப்பாக மீசான் டிவி பார்க்கிறது. எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அமைதியாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் வாழுகின்ற மானுடம் உருவாகின்ற சிந்தனைகள் கொண்ட மனிதர்களாக மாறுவோமாக என்று கூறி மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.